தனி வட்டி கூட்டு வட்டி. ரெண்டு வேறு வேறு, ஆனால் சதவீதம் தான் ரெண்டுமே. ஆங்கிலத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். முதல்ல வட்டினா என்னங்க, அந்த வார்த்தை தானே 4 இடத்துல வருது, 2 இடத்துல. வட்டினா என்னங்க, எல்லாம் ப்ராக்டிக்கலில் லைஃப்பில் உள்ளது தான், லைஃபுக்கு தான் யூஸ் பண்ணுறீங்க அதை. என்னங்க வட்டினா என்னங்க? என்னம்மா எப்படி பார்க்குறீங்க? என்னது பொருள் வாங்குறீங்களா? யார் மேத்தமெட்டிஷியன்? வட்டினா என்னங்க சார்? இன்ட்ரெஸ்ட் சார், அதை நானே சொல்லிடுறேன். யாருக்குமே தெரியாதா சத்தியமா? பரவாயில்ல, ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் தப்பாக சொன்னால் பரவாயில்ல, நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தப்பாக சொன்னால் தான் எனக்கு கோபம் வரும். இப்போ சொல்லுங்கள். காமர்ஸ் சொல்லுங்கள். தனி நம்பர் தான் வாங்கணுமா? எக்ஸ்ட்ரா எங்கே எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க? எதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுறாங்க? டைமுக்கா? காலத்துக்கா? காலம்னா எங்கே இருக்குது? கால பைரவருக்கு அனுப்பிடுவீங்களா? வந்துட்டீங்க ஓரளவுக்கு, சொல்லுங்கள். பரவாயில்ல, பாருங்கள் எப்படி வாழ்கிறோன்னு. உங்கள் தப்பு கிடையாது, அவனுக்கு வேணும்னா பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க. அவங்க ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஏதோ சரி, வீட்டில் அப்பா அம்மா வாங்குறத பார்த்துருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. இன்ஸ்டால்மெண்ட்டா? சரி. இந்த இயற்கை நீதியே என்னன்னாக்கா புரிஞ்சுக்கங்க, ஒருத்தவங்கள்ட்ட ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னாக்கா, அல்லது ஒருத்தவங்களோட பயன்படுத்திங்கன்னா பிரதிபலனா ஏதாவது கொடுக்கணும். சரியா? ரைட். பணம் அப்படின்னா என்ன? அது ஒரு பேப்பர் சார். உங்களோட உழைப்பு தான் என்னவா மாறி இருக்கும்? பணமாக மாறி இருக்கும். உங்களோட உழைப்போ உங்களோட ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தவங்களுக்கு உழைப்பு தான் பணமாக மாற்றி வச்சுருக்காங்க, மணி. சரியா? என்னோடய தேவைக்காக நான் வச்சுருக்கேன், உழைப்பை பணமாக மாற்றி வச்சுருக்கீங்க. உங்கள் தேவைக்கு போக சர்ப்ளஸாக இருக்குது, அதுக்கு பேர் என்னது? சேமிப்பு. தேவைன்னா இன்றைக்கி 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 80 ரூபா செலவு பண்ணியாச்சு, 20 ரூபா இருக்குது எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 80 ரூபா செலவு பண்ணிட்டீங்க, 20 ரூபா எடுத்து வைக்கிறீங்க. இதெல்லாம் தானே அது சேமிப்பு, சேவிங்ஸ். உங்களோட உழைப்பு அது எல்லாமே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபியூச்சருக்காக எடுத்து வச்சுருக்கீங்க, அது நீங்களே கையில் வச்சுருக்காம பேங்கில் போய் இந்தாப்பா வச்சுருப்பா, நான் கேட்குறப்ப கொடுப்பான்னு வாங்கணும். அல்லது யாருக்காவது கேட்பான், அப்பா நீ தான் பணம் வச்சுருக்கல, உன் உழைப்பை பணமாக மாற்றி அதை கொடு, நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தரேன் அப்படின்னு வாங்குவான். அப்போ உங்கள் உழைப்பு தான் பணமாக மாறி இருக்குது. சரியா? அது ஒருத்தன் கூட நான் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு வாங்குறாங்க, அதை வாங்கி பயன்படுத்திட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. உங்களை இப்போ பயன்படுத்தினாங்களே, இப்போ ஃபீஸ் கட்டுறீங்களாங்க, பஸ் ஏறி வரீங்களா, பஸ் ஏறி வர்றதுக்குலாம் என்ன பண்ணுறீங்க? பணம் கொடுக்குறீங்களா? லேடிஸ் கொடுத்துருங்க, அது கவர்மெண்ட் கொடுத்துரும், உங்கள் சார்பில் கவர்மெண்ட் கொடுத்துரும். சும்மாலாம் இல்லை, நம்ம வரி பணத்தில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் கவர்மெண்ட் கொடுத்துரும். பட்ஜெட் பாருங்கள். இல்லைன்னா எப்படி அவன் டிரைவருக்கெலாம் சம்பளம் கொடுப்பான், பஸ் எப்படி வாங்க முடியும்? புரிஞ்சுதா? சரி, ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி வரீங்க, என்ன பண்ணுவோம்? 10 ரூபா கொடுக்குறீங்கல்ல, எதுக்கு? அந்த டிக்கெட்டுக்கு வேலை 10 ரூபாயா?
அந்த பஸ்ஸு டிரைவர் எல்லாம் உங்களுக்காக உழைக்கிறாங்க. அது மாதிரி உங்கள் பணம், உங்கள் உழைப்பு தான் அந்த பணம். அதை ஒருத்தன் வாங்கி பயன்படுத்துகிறான். சரியா? பயன்படுத்திட்டு ரிட்டர்ன் தரும் பொழுது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பணத்தை பயன்படுத்தணும். அந்த பணத்தை, அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் என்னது? வட்டி. புரிஞ்சுதா? அது எதில் சார் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ பணம் கடன் கொடுத்தீங்களோ அதன் மீது கால்குலேட் பண்ணுவாங்க. அதன் மீது இத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மீது இத்தனை சதவீதம் வட்டி. இப்போ 100 ரூபா தரீங்களா, 10% வட்டிங்க அப்படின்னாச்சு. அப்படின்னாக்கா 10% வட்டி. நீங்கள் வீட்டில் வாங்குறதெல்லாம் நல்லா கிடையாது. அது வேறு வட்டி, மீட்ரு வட்டி, அந்த வட்டி. 3 ரூபா வட்டிங்க அப்படிம்பாங்க. அது கிடையாது. 10 ரூபா, 10% வட்டி அப்படின்னாக்க ஒரு ஆண்டுக்கு. மறைமுகமாக 10% வட்டி அல்லது 10% தனி வட்டின்னு சொல்லுவாங்க. தனி இருந்தால் இருக்கலாம், இல்லாட்டியும் இல்லை. ஓகேவா? வட்டி 10% வட்டிங்க அப்படிம்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் அப்படிம்பாங்க. 10% வட்டி வீதம்னு சொல்லிட்டாங்கன்னா எவ்வளோ அதுக்கு? ஒரு ஆண்டுக்குன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு 10%, 3%, 5% போடுவாங்க மாதத்துக்கு. அது 3 ரூபா வட்டிங்கம்பாங்க. அதெல்லாம் மாதத்துக்கு. 3 ரூபா வட்டிங்கம்மா நாளுக்குமா. ஒரு நாளைக்கு 3 ரூபா கொடுக்கணும். காலையில் 100 ரூபா வாங்கினா சாயந்தரம் 103 ரூபா கொடுக்கணும். 3 ரூபா தானேங்க. 100 ரூபாயில் 3 ரூபா. 10,000 வாங்கினா எவ்வளோ தரணும்? 3 ரூபா வட்டினா 3% கண்டுபிடிங்க. 300 ரூபா சேர்த்து கொடுக்கணும். 10,300 ரூபா. 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 900 ரூபாயா? 1,03,000 ரூபா கொடுக்கணும் ரிட்டன். புரிஞ்சதா? அதே 10% போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு 10,000 வாங்கினா 11,000 ரூபா கொடுக்கணும். அப்படி தான் வாங்கிட்டு இருக்காங்க வியாபாரிங்கெல்லாம். போய் பாருங்கள் கடை வீதியில். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். இது பேங்க் வட்டின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் நாம்ஸு. ப்ராப்பரான வட்டினா இதுதான். அதெல்லாம் இம்ப்ராப்பர் வட்டி அதெல்லாம். சரியா? ரைட். அப்போது 100 ரூபா நீங்கள் கடன் வாங்குறீங்க, 10% அல்லது கடன் கொடுக்குறீங்க, பேங்கில் போட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கு உனக்கு 10% வட்டி தரான். 10% வட்டின்னு சொன்னால் எவ்வளோ நாளைக்கு? ஒரு ஆண்டுக்கு. ஒரு ஆண்டு முழுவதும் நீங்கள் பேங்கில் அந்த 100 ரூபாயை வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அசல் தொகை, இதுக்கு பேர் அசல்னு சொல்லுவாங்க. டெபாசிட் அமௌண்ட்டு அல்லது வட்டி கால்குலேட் பண்ணுறனாக்கா எந்த தொகையின் மீது நீ சதவீதம் கண்டுபிடிக்கிறியோ, வட்டி கண்டுபிடிக்கிறியோ, அந்த தொகைக்கு பேர் என்னது? அசல். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க தானே? மேத்தமெட்டிஷியன். PNR/100. ஆமாம், அசல், பிரின்சிபிள். இங்கிலீஷில் என்னது அதுக்கு பேர்? பிரின்சிபிள், முதல் அப்படின்னு சொல்லலாம். அதான அடிப்படை. பிரின்சிபிள். பிரின்சிபிள்னால் முதல். முதல்வர்னு சொல்கிறாங்களா காலேஜில்? அந்த மாதிரி முதல் தொகை. நிறையா வார்த்தையெல்லாம் வரும், போக போக கற்றுக்கங்க ஒரே இதுக்கு. ஆமாம். அப்போது சதவீதம் தான் அது, வேறு ஒன்றுமே கிடையாது. எதை மனசில் வச்சுக்கணும்? காலத்தை மனசில் வச்சுக்கணும். 10% தனி வட்டினா ஒரு ஆண்டுக்குன்னு அர்த்தம் மறைமுகமாகவே. சரியா? 10% தனி வட்டி. சரியா? அரை ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணுங்கன்றான். சரி, ஒரு ஆண்டுக்கு கண்டுபிடிங்க. 100 ரூபாய்க்கு 10% ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? நமக்கு தான் தெரியும். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு அதோட 10% கிடைக்கும். அப்போ 100ல் 10% தனி வட்டி எவ்வளவு? 10 ரூபா. இது ஒரு ஆண்டுக்கு. அரை ஆண்டுக்குன்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ கால்குலேட் பண்ணுவேன்? அதில் பாதி. ஒரு ஆண்டுக்கு தான் 10%. அரை ஆண்டுக்குன்னா எவ்வளோ கண்டுபிடிக்கிற? 5% கண்டுபிடி. அரை ஆண்டுக்கு எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபாவை 10% ஒரு ஆண்டுக்கு. அரை ஆண்டுக்குன்னா எவ்வளோ? 5%. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 10%. அதில் பாதி 5%. ஸோ 5% எவ்வளவு? 5 ரூபா. அப்படி தாங்க. சதவீதமே தான். எதை மனசில் வச்சுக்கணும்? காலத்தை மனசில் வச்சுக்கணும். அவங்க சொன்னாங்க. எங்கே வாட்ச் பண்ணீங்க அதை? இந்த கான்செப்ட் எங்கே வாட்ச் பண்ணீங்க? புக்லையா படிச்சிங்க? இல்லை, வாய்ப்பே இல்லை.
நடக்கிற விஷயம். ஆமாம், அப்பா அம்மா டிரான்சாக்ஷன் யாராவது ரிலேட்டிவ் பண்ணுவாங்க அப்போ தான். ஆனால் அதெல்லாம் என்னது, மீட்ரு வட்டி, ரீகல் கிடையாது. இதுதான் ஒரிஜினல். 2 ஆண்டுக்குன்னா எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? 2 ஆண்டுக்குண்ணா டபுள், 3 ஆண்டுக்குன்னா சரி. இப்போ 5 ரூபா வட்டி, தனி வட்டி 5 ரூபா, 5% 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்கு 5% தனி வட்டி 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு? எவ்வளவு? 250 ரூபா. சரியா? இப்படியும் போடலாங்க, கவனிங்க. ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 10%, அதில் பாதி 50 ரூபாய் அப்படிங்கிறது 5% ஒரு ஆண்டுக்கு. சரியா? எத்தனை ஆண்டுக்கு வேணும்? 5 ஆண்டுக்கு. 5 50 எவ்வளவு? இப்படி தானே போட்டிங்க எல்லாரும். இதுவே முட்டாள் செய்கிற வேலை தான், புரிஞ்சிக்காதவன் செய்கிற வேலை தான். சரியா? வேறு மெத்தடில் யாராவது ட்ரை பண்ணீங்களா? இல்லை. சரி, ரைட். ஒரு ஆண்டுக்கு எத்தனை சதவீதம்? அப்போ 5 ஆண்டுக்கு எத்தனை சதவீதம்? 5 எவ்வளோங்க? 25% கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரியா? ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 10%, 100. 2 10 200. அதில் ஒரு 10ல் பாதி 5%, 50, 250. அப்படி தான் போடணும். ஃபார்முலா தேவையா? அதையும் தெரிஞ்சுக்கலாம். இவனுங்க எல்லாம் முட்டா பையிலே சுற்றிட்றான். நம்ம முன்னாடி இருக்கிறவெல்லாம் அவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா தலை சுத்தம் அவனுக்கு. அல்லது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறான், என்ன பண்ணுவான்? தனி வட்டியினுடைய சூத்திரம் என்னன்னு கேட்டுருவான். சரி, ரைட், இந்தா சூத்திரம் என்னன்னு பாரு. தனி வட்டி எதில் கண்டுபிடிக்கணும்? சதவீதம் பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா தான் அப்படியே. அங்கே எந்த தொகை மேலே நம்ம வட்டி கண்டுபிடிக்கணுமோ அதை அங்கே வந்துட்டு அடிப்படை தொகைன்னு பார்த்துருப்போம். இங்கே அதுக்கு பேர் அசல். எத்தனை சதவீதம் வட்டி கண்டுபிடிக்கணும்? எக்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை சதவீதம் பை 100, அத்தனை சதவீதம். எவ்வளவு காலத்துக்கு? ஒரு ஆண்டுக்குன்னா 1 காலம், ஸோ டேம். பிஎன் நம்பர் ஆஃப் இயர், அங்கே நம்பர் ஆஃப் இயர்னு போட்டான். நம்பர் ஆஃப் இயர், அதான் ஃபார்முலா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு தனி வட்டிக்கான சூத்திரம். அசல் வந்து பிரின்சிபலு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர். இதை உங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டானுங்க. P6N. அதை சுருக்கும் பொழுது என்னாச்சு? PRN ஒரு மாதிரி இருக்குது, அதனால் PNRன்ட்டான். PNR/100 அப்படின்னு தனி வட்டிக்கான சூத்திரம். புரிஞ்சுதா? ஆனால் இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இப்போ அதை வச்சு போகலாமா? இப்போ அசல் தொகை எவ்வளோ சொன்னோம்? 10,000 ரூபான்னு சொன்னோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்குன்னு போட்டு சொல்லிட்டீங்க. டேரெக்டாக நீங்களே சொல்லிட்டீங்க, இங்கே தேவையே இல்லை. 1000 ரூபா போட்டிருந்தோமாங்க, 1000 ரூபா. இதே 10% ஒரு ஆண்டுக்கு கிடச்சிரும், 5 ஆண்டுக்கு. அவ்வளோதான். இதில் எத்தனை வேரியபிள் இருக்குது? வேரியபிள்னால் நம்பர் இருக்கக்கூடாது. எத்தனை டேம் இருக்குது? 1 2 3 4 5 டேம் இருக்குது. வேரியபிள் அதாவது மாறி. கான்ஸ்டன்ட் எது? நம்பர் இருந்தாக்கா அதுதான் கான்ஸ்டன்ட். வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. 100 மட்டும்தான் கான்ஸ்டன்ட். மற்றதெல்லாம் என்னது? 1 2 3 இது எஸ்ஐன்னு சொல்லிடுவாங்க. எஸ்ஐனா இன்ஸ்பெக்டர் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. இதை பற்றியெல்லாம் அங்கே பர்சன்டேஜில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். பர்சன்டேஜை போய் பாருங்கள்.
அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது பயங்கர ஈஸி. ஃபார்முலா வேணால் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது சும்மா அந்த முட்டா பயல்களை சமாளிக்கிறதுக்கு தான் இது. நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீயே ஃபார்முலா உருவாக்கலாம். எது சரியாக இருக்குன்னு போட்டுடலாம். ரைட். அவ்வளோதான். இப்போ என்ன கேட்பான் இங்கே கவனிங்க. இது 3ஐயும் கொடுத்துட்டு இதை கேட்பான். ஃபஸ்ட்டு மேடம் கவனிங்க, இங்கே ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுவான், இது 3ஐயும் கொடுத்துட்டு இதை கேட்பான், எஸ்ஐயை கேட்பான். ஓகேவா? அது 3 கொடுத்துருவான். ரெண்டாவதுல என்ன பண்ணுவான், இதை கேட்பான், இது 3ஐயும் கொடுத்துருவான். அடுத்து 3வது என்ன பண்ணலாம், இதை கேட்பான், மற்றது 3ஐயும் கொடுத்துருவான். 4வது இதை கேட்பான், இது 3ஐயும் கொடுத்துருவான். 4 டைப். அவ்வளோதான். அவன் எப்படி கொடுத்தாலும் நீ கான்செப்ட் புரிஞ்சிருந்தா வாடா, கீழே 4 ஆப்ஷன் இருக்கா, ஆன்சர் தான் இது, மேலே நம்பர் இருக்கா, அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரிஞ்சுது. எப்படி எந்திரன் படத்தில் மாதிரி இப்படி அப்படின்றதும் தெரிஞ்சிது. தெரியாதுக்கு மட்டும் எதாவது லைட்டாக கொஞ்சம் சிக்கலாக இருந்தால் எழுதி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். போடுறீங்களா சம்மு? ஒரு 4 டைப்பில் 4 சம் போடுங்க. இதுக்கு பேர் தனி வட்டி. கூட்டு வட்டியை நான் நாளைக்கு சொல்கிறேன், இப்போ வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை போடுங்க. ஒருவர் எல்லாம் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லுவாங்க. ரூபாய் 5000 6% வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் கடனாக வைக்கின்றார். வைப்பாக வைக்கின்றார். ஒரு வங்கியில் வைப்பாக வைக்கின்றார். எத்தனை சதவீத வட்டி சொன்னேன்? எவ்வளோ ரூபா சொல்லியிருக்கேன்? 5000 ரூபா. சரி. 3 ஆண்டுகள் கழித்து அவர் வைப்பை திரும்ப பெறுகிறார் எனில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? வட்டி தொகை எவ்வளவு? 2 கேள்வி. மொத்த தொகை எவ்வளவு, வட்டி தொகை எவ்வளவு? இங்கிலீஷில் எழுதிக்க. If a person deposits rupees 5,000 in a bank at the rate of 6% for the period of 3 years, சரியா? After 3 years, how much he will get totally and what is the interest amount? இங்கிலீஷில் எழுதியாச்சா? போடுங்க. சிம்பிள். என்ன கேட்குறாங்க? 3 ஆண்டுக்கு. ஓகேவா? எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? 6%. அப்போ 3 ஆண்டுக்கு 6%னா எவ்வளவு? 1 ஆண்டுக்கு 6%ங்க. 3 ஆண்டுக்கு 6னா எவ்வளோங்க? 3 6 எவ்வளோங்க? அதான் கேட்குறேன், சொல்லுங்கள். 18%. டோட்டலாக 18% நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். எதில்? அசலில். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. எவ்வளவு? 10%. 10% எவ்வளவு? 500 ரூபா. நமக்கு 18. 8 10க்கு பக்கத்தில் நிற்கிதா, இன்னொரு 8% வேணும். சரியா? சரி, ரைட். இப்படியும் பண்ணலாம். 2 டிஜிட் தள்ளி வச்சா என்ன கிடைக்கும்? 1%. I8 எவ்வளவு? 40. அப்போ 400 ரூபா. அப்போ எவ்வளவு? 900 ரூபா. 50 தான். இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே இல்லை. சரியா? சரி, ஃபார்முலா படி போடுவோம். PNR/100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபல் எவ்வளவு? 5000. எழுதி பழகுங்க. இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 3 3. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6/100. இப்படி எழுதலாம். அதே எப்படி எழுதலாம்? 5000 × 3 × 6 / 100.
எல்லாம் ஒரே மண் தான், காலி. சரியா? 50. 350 எவ்வளவு? இல்லை, இது பெருசாக ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். எவ்வளவு? 650 எவ்வளவு? 300. 50 50ன்னு பிரித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். வாய்ப்பாடெல்லாம் தேவை. 650 300. 300 எவ்வளவு? 900. ஃபார்முலா பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே போகக்கூடாது. அடுத்து போடுறீங்களா? அடுத்தது, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை %10 வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு, இல்லை 5 ஆண்டுகளுக்கு போடுங்க, 5 ஆண்டுகளுக்கு வைப்பாக வைக்கின்றார் எனில், 5 ஆண்டு தானே சொல்லியிருக்கேன். அவர் வட்டியாக ரூபாய் 5000 பெறுகிறார் எனில், அப்படின்னா 5 ஆண்டுக்கு சேர்த்தி வட்டியாக ரூபாய் 5000 பெறுகிறார் எனில் அவர் வைப்பாக வைத்த தொகை எவ்வளவு? இங்கே என்ன கேள்வி கேட்குறேன்? அசல் தெரியாது, ஓகேவா? வட்டி வீதம் எவ்வளவு? வட்டி வீதம், வட்டினா அந்த தொகை, அதான் 5000 ரூபா போட்டிருக்கு. வட்டி வீதம் எவ்வளவு? 10%. அடுத்தது, காலம் எவ்வளவு? 5ன்னு மொட்டையாக சொல்லக்கூடாது. 5 ஆண்டா 5 மாதமா எல்லாம் இருக்குது. ஆமாம். அடுத்து என்னது? வட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனா இது ரேட். வட்டி வீதம் அங்கே இருக்கா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5000 ரூபா போடுங்க. இங்கிலீஷில் சொல்லுமா? இஃப் எ பர்சன் டெபாசிட்ஸ் some amount at the rate of 10% for the period of 5 years. After 5 years he gets 5,000 rupees as interest. மொத்த தொகை இல்லை, இன்ட்ரெஸ்ட் மட்டும். Then what is the amount he deposited in the bank? அப்போ கொஸ்டின் என்னது? அசல், பிரின்சிபல். போக தேவையில்ல, கேள்வி கேளுங்க. அங்கே முதல்ல 10% ஒரு ஆண்டுக்கு, கரெக்டா? 5 ஆண்டுக்கு சேர்த்து எவ்வளோ வாங்குறான்? 50,000 ரூபா. அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ வாங்குவான்? 1000 ரூபா. 1000 வாங்குறது எத்தனை சதவீதம்? 10%, கரெக்டா? அப்போ 100% எவ்வளவு? 5000. 100%. 10 100ஆ மாற்றினா என்ன பண்ணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணு, கரெக்டா? அது மாதிரி இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 ஆயிரும். அப்போ 100% ஆக்கணும். 100 1000 அப்படின்னா என்ன பண்ணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணு. அப்போ எவ்வளவு? 10,000. அவ்வளோதான். அங்கே ஆப்ஷன் இருக்கும், அது வேறு மாதிரி போகலாம். இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, அதுவே வரல போடுங்க, ஈக்குவேஷனாச்சும் போட்டுக்கலாம். இந்நேரம் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 5000 ரூபா கிடைக்குது. அசல் தெரியாது, எக்ஸு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10/100. சரியா? எவ்வளோ காலம்? 5 ஆண்டு. இங்கே டிவிஷனில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இங்கே மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் கூட இருக்குது, அங்கே போனால் என்ன ஆகும்? டிவிஷன். கரெக்டா? ஆன்சர் வந்துடுச்சு. கரெக்டாக போயிடுச்சுல? ரைட். ஒரு சைபருக்கு ஒரு சைபர் காலி. இந்த ஒரு 5க்கு 5 காலி 1. அப்போ எவ்வளோது? 10 × 1000 எவ்வளவு? 10,000. அப்போ எக்ஸு அசல் தொகை எவ்வளவு? 10,000. ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதா? அடுத்து ஒரு சம் போடுங்க.
இது செட் ஆகலைன்னா இதை போட்டுருங்க. அப்புறம் நான் சிம்பிளாக எப்படி போகிறேன்னு அப்புறம் சொல்லித்தரேன். ஈக்குவேஷன் வச்சு போடுங்க சப்ஸ்டியூட் பண்ணி. அடுத்தது ஒருவர் ரூபாய் 4000 ஒரு குறிப்பிட்ட சதவீத வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெறுகின்றார். 2 ஆண்டுகளுக்கு கடனாக பெறுகின்றார். அவர் திரும்ப செலுத்தும் பொழுது ரூபாய் 400 வட்டியாக செலுத்துகின்றார். எனில் அவர் பெற்ற கடனுக்கான வட்டி வீதம் என்ன? சரி, கணக்கு சொல்லுங்க. 4000 சரி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. காலம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இயர்ஸ். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வட்டி 400. அவ்வளோதான். இங்கிலீஷில் சொல்லணுமா? இஃப் a person gets borrowed 4,000 rupees for the period of 2 years and he paid 400 rupees as interest, then what is the rate of interest? ஈக்குவேஷன் வச்சு போடுங்க. எதை கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துட்டான். எவ்வளவு? 4000 இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தெரில. x/100. காலம் எவ்வளவு? 2 வருஷம். எவ்வளோ அவனுக்கு கிடச்சிது? 400. அவ்வளோதான். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. கற்றுக்கிற வரைக்கும் சால்வ் பண்ணு. அங்கே எக்ஸ் கூட மற்றவங்களாம் என்ன ரிலேஷனில் இருக்காங்க? இங்கே எக்ஸ் கூட 100 டிவிஷனில் இருக்கார். இங்கே வந்து என்ன ஆயிடுவார்? மல்டிப்ளிகேஷன். அங்கே எக்ஸ் கூட இவர் என்ன ரிலேஷனில் இருக்கார்? 4000 மல்டிப்ளிகேஷன். அங்கே போனால் டிவிஷன். இங்கே எக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்கார் 2. அங்கே போனால் டிவிஷன். 1 2 அவுட்டு, 3 அவுட்டு. இந்த 4க்கு இந்த 4 அவுட்டு. அங்கே 1 ஆயிடுச்சு. இந்த 2 10 மட்டும்தான் இருக்குது இப்போ. ஆமாவா? 1 2 2 5 2 10. அப்போ எவ்வளவு? ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இதுவே முட்டாள்தானன்னு சொல்லுவேன் நான். சரியா? இங்கே பார்க்கணும். இங்கே வாங்க. எவ்வளோ கட்டியிருக்காங்க? 400 ரூபா. கவனிங்க. எவ்வளோ காலத்துக்கு? 2. அப்போ 1 வருஷத்துக்கு எவ்வளவு? 200 ரூபா. சரியா? சரி. இதில் தானே 4000 ரூபாயில் 200 ரூபா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. 4000 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. எவ்வளவு? 10%. அப்போ 10% எவ்வளவு? 400. நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? 200 ரூபா. 400ல் 200 எவ்வளவு? பாதி. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். ஓடாதீங்க. அப்படி ஓடினதுனால தான் இங்கே
புதுசாக வேறு மாதிரி கேள்வி கேட்டாக்க மாட்டிக்கிறீங்க. எவ்வளவு? பாதி. 10ல் பாதி எவ்வளவு? 5%. கற்றுக்கிற வரைக்கும் இப்படி போங்க. 5 தான். எவ்வளோ நேரம் ஆகும் இதுக்கு? 10 செகண்ட் கூட ஆகாது. சரியா? இப்படி யோசிக்கணும், கான்செப்ட் புரிஞ்சு. அடுத்து ஒன்று போங்க, வீடியோவை பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. யாருமே வீடியோவை கமெண்ட்டே போட மாட்டேங்கிறீங்க. அது காசு கொடுக்கணுமா? இதெல்லாம் எங்கே கற்றுருக்கணும் நீங்கள்? ஸ்கூலில் ப்ராப்பராக அங்கே ஸ்கூலுக்கு எவ்வளோ ஃபீஸ் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்களாம் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. போய் அந்த ஸ்கூலில் வாங்கிட்டு வாங்க. எல்லா பணத்தையும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் கட்டினவங்களாம். ஆமாம், சரி, எழுதிக்கிங்க. அடுத்தது ஒருவர் ரூபாய் 1000 கடனாக பெற்றார். அதற்கான வட்டி வீதம் 10%. அவர் திரும்ப செலுத்தும் பொழுது 2000 செலுத்தினார் எனில் அவர் எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த தொகையை திரும்ப செலுத்தினார்? பத்தாயிரமா சொன்ன அசல்? திரும்ப செலுத்தும் பொழுது எவ்வளோ செலுத்தினார்? அப்போ வட்டி எவ்வளவு? வட்டி வீதம் தாங்க 10% சொன்னேன். வட்டி எவ்வளவு? 1000 ரூபா வாங்கியிருக்கார், 2000 ரூபா கட்டியிருக்காரு. வட்டி எவ்வளவு? 1000 ரூபா வாங்கி 2000 ரூபா கட்டியிருக்காருங்க. வட்டி எவ்வளோங்க கட்டியிருக்காரு? 1000 ரூபா. மொத்தமாக சொல்லுங்கள். அதான் கேட்குறேன். சரி, போடுங்க, நீங்கள் பாட்டில் போடுங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? வட்டி வீதம், அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு? வட்டி வீதம் எவ்வளோ சொன்ன? 10%. 10,000மா? ஆமாம், காலம் தெரியாது. சப்ஸ்டியூட் பண்ணுங்க போயிட்டு. ஃபார்முலா முதல்ல சப்ஸ்டியூட் பண்ண கற்றுக்கங்க. 1000 ரூபா வாங்கியிருக்காரு, 2000 ரூபா ரிட்டர்ன் கட்டியிருக்காரு. அப்போ வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காரு? 1000 ரூபா. அதான் வட்டி. ஃபார்முலா தெரியும்ல? தனி வட்டி எவ்வளவு? 1000. அசல் 1000. எவ்வளோ காலம் தெரியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு? 10/100. 10% தான் இப்படி எழுதுகிறோம். கரெக்டா? இப்போ காலம் தெரியாது, அப்படியே வேலை செஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே டிவிஷனில் இருக்குது, ஃபுல்லாக சேர்த்திக்கணும்னு சொல்லிட்டேன், பல டைம் சொல்லிட்டேன். இங்கே எக்ஸ் கூட என்னவா இருக்கார்? அவர் டிவிஷனில் இருக்கார். அங்கே போனால் என்ன ஆயிடுவார்? இவர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கார். அங்கே போனால் என்ன ஆயிரும்? இவர் மல்டிப்ளிகேஷன். அங்கே போனால் என்ன ஆயிரும்? ஒரு 1000க்கு 1000 அவுட்டு. 10 10. அப்போ எக்ஸுங்கிறது என்னது? காலம். அதான் பார்த்துக்கணும். அப்போ எவ்வளவு? 10 மாதமா 10 ஆண்டா? எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஆண்டு. இது
நம்ம ஊர் பசங்க செய்கிற வேலை, ஸ்கூல் காலேஜுக்கு போனவங்க கிராமத்தான் செய்கிற வேலை பார்க்கலாமா? கவனிங்க. 1000 ரூபா வட்டியாக கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ காலத்துக்கு தெரியாது. சரி, 10%. சரி, கவனிங்க. நமக்கு இருக்கிறத வச்சு போவோம். பாருங்க, 10% எவ்வளவு? 100 ரூபா. இப்படிதான் 1000க்கு 10% 100 ரூபா. சரியா? நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? அப்போ வருஷத்துக்கு 100 ரூபானாக்கா 20 வருஷமா? எப்படிங்க 20 வருஷம்? 20ஆ? ஏங்க எத்தனை 100 1000? ஐயோ அப்பா, 1000 ரூபா தாங்க நீங்கள் வட்டியே கட்டியிருக்கீங்க. 2000 ரூபா மொத்தம் திரும்ப கொடுத்த, அதில் 1000 ரூபா தான் வட்டி. அதுதான் பிரித்து எழுதணும். புரிஞ்சுதா? இவ்வளோதான் ஸ்டெப்பு. கான்செப்ட் புரிஞ்சுன்னா அவ்வளோதான். இந்த ஃபார்முலா அது இதெல்லாம் வந்து சும்மா டுபாக்கூர். இதுவே அங்கே அவன் 4 ஃபார்முலா வச்சுருப்பாங்க, 5 ஃபார்முலா இருக்கும். அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பான். கான்செப்ட் புரிஞ்சா அதுக்கு ஃபார்முலா. மேப்பை கையில் தூக்கிட்டே சுற்றணுமா? அங்கே பாருங்க, கேள்வி கேளுங்க முதல்ல, என்ன இருக்குது இதில் அப்படின்னு. 10% இன்ட்ரெஸ்ட்டு. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதிலேருந்து கேள்வி கேட்கணும். 10% எவ்வளோ? ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 100 ரூபா. அப்போ ஒரு ஆண்டுக்கு தானே 10%. 10% எவ்வளவு? 100 ரூபா. நீ வட்டி எவ்வளோ கட்டியிருக்க? 1000 ரூபா. அப்போ வருஷத்துக்கு 100 ரூபா கொடுத்த 1000 ரூபா வரணும்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கணும்? 10 வருஷம். அப்படி தான் முடிஞ்சு. என்னம்மா அந்த சினிமா கதை மாதிரி பார்க்க கேள்வி கேட்கணும். பரவாயில்ல, இதெல்லாமே வீடியோவாக இருக்குது, போய் பாருங்கள். இன்னும் ஒரு டைப் மட்டும் அவங்க இதில் இருக்கும், அதையும் கேட்டுறேன். திரும்ப பாருங்கள், கேள்வி கேட்கணும். ஃபஸ்ட்டு சொல்லித்தரதான் மேட்ரு. அதை புரிஞ்சால் முடிஞ்சுக்க. அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சரி, இன்னொரு டைப் இருக்குது, அதை அனுப்பணுன்னா பார்ப்பீங்க. அதுக்கு தான் பார்த்துட்டு போங்க, இருங்க. ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வைப்பாக வைக்கின்றார். அத்தொகை இரண்டு மடங்காக மாற அத்தொகை 2 மடங்காக மாற 10 ஆண்டுகள் ஆகிறது அணியில் மூன்று மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும்? எத்தனை ஆண்டுகள் ஆகும்? சரியா? இங்கிலீஷில் the deposited amount becomes double in 10 years. So that how many years it will take to become triple? ஆனால் 3 மடங்கு. 3 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஓகேவா? சரி, எல்லாரும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க. எவ்வளவு?
இப்போ 1000 நான் டெபாசிட் பண்ணுறேன். இது பிரின்சிபல், நல்லா புரிஞ்சுக்கணும். டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? டபுள் ஆகுதுன்னா இன்னொரு 1000 அடை இருக்கும். இந்த 1000 தான் என்னது? வட்டி. இந்த 1000 வட்டியாக மாறுறது. இந்த 1000 வட்டி உருவாகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு? 10 ஆண்டு. ஓகேவா? இப்போ ட்ரிபிள் ஆகணும். அப்போ என்ன ஆகணும்? பிரின்சிபல் 1000, ஒரு 1000, இன்னொரு 1000 ஆட் ஆகணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் ஆன்சரு. 15 தானா? ஏம்மா பிரின்சிபலை தூக்கி வாரமாக வச்சுருங்க. பிரின்சிபல் தான் டபுள் ஆகுது. டபுள்னா அர்த்தம் அது கூட ஒரு 1000 இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரிபிள் ஆகுனா என்ன பண்ணணும்? அது கூட 2000 சேரணும். ஒரு 1000 சேர்கிறதுக்கு 10 ஆண்டு. சரியா? 2000 சேர்கிறதுக்கு எவ்வளவு? 20 ஆண்டு. சின்ன ட்விஸ்ட் அது, ஃபார்முலாலாம் இல்லை. அசலை தூக்கி ஓரமாக வச்சிடணும். அசல் தான் டபுள் ஆகுது. புரிஞ்சுதா? அசல் தான் என்ன ஆகுது? டபுளாக மாறுது. அப்போது ஒரு பங்கு அசல், ஒரு பங்கு என்னது? வட்டி. அப்போ ஒரு பங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 10 ஆண்டு. அப்போ 3 பங்காக மாறுதில்ல, 3 மடங்கு. ஒரு பங்குன்னு சொல்லாதீங்க, மடங்கு. அப்போ ஒரு மடங்கு என்னது? 30 ஆண்டா? ஒரு மடங்கு எவ்வளவு? அசல், அதை விட்டுறணும். சரியா? இன்னும் 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 10 ஆண்டு. 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆயிரும்? 3 மடங்கு. அப்போ ஒரு மடங்கு இன்க்ரீஸ் ஆக 10 ஆண்டு, இன்னொரு மடங்கு இன்க்ரீஸ் ஆக 20 ஆண்டு. எது கூட இன்க்ரீஸ் ஆகணும்? வட்டி, அசலோடு சேர்ந்து. அசலோடு சேர்ந்து தான் என்னது? 3 மடங்கு. அசலை தனியாக கழட்டி வச்சுட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இப்போ 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதா? அதில் ஒரு மடங்கு என்னது? அசல். அது தூக்கி கழட்டி வச்சிடணும். ஒரு மடங்குக்கு 10 ஆண்டு. அப்போ 3 மடங்காக மாறுது அப்படின்றான். ஒரு மடங்கு கழட்டி வச்சுட்டா என்ன ஆகுது? 2 மடங்கு. 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மடங்குக்கு 10 ஆண்டு, 2 மடங்கு எத்தனை ஆண்டு? ஓகேவா? உள்ளே புரிஞ்சிக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும். அசல் 2 மடங்காக மாறுது. புரிஞ்சுதா? அப்போ 1000 போட்டுன்னா 2000 மாறிடுச்சு. 1000 கழட்டி என்ன பண்ணணும்? ஓரமாக வச்சிடணும். அதான் ஆல்ரெடி உன் பணம் தானே அது, அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதையும் சேர்த்து கால்குலேட் பண்ணீங்க, அதான் பிரச்சனை. ஸோ ஒரு மடங்குக்கு 5 ஆண்டு, இன்னொரு மடங்குக்கு 5 ஆண்டு. ஸோ இன்னொரு மடங்கு என்னது? இன்னொரு 5 ஆண்டு, 15 ஆண்டு ஆகுன்ட்டீங்க. புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் எழுத்தறிவு. வார்த்தை ஜாலம் தான் இது. மனப்பாடம் பண்ணிட்டு போனால் வேலைக்கு ஆகாது. இதே கொஸ்டினை வேறு மாதிரி கேட்டானா அங்கே உட்காந்து தடுமாறிட்டு இருப்பேன். எல்லாருமே அந்த கொஸ்டின் விட்டுட்டு வந்துடுவான். எவனாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணோன்னா அதை மனப்பாடம் பண்ணிக்குவான். அவ்வளோதான். ஓ இது இப்படி தானா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்காதீங்க நீங்கள், நம்ம ஸ்டூடெண்ட். சரியா? நீங்களே அறிவு, உனக்கு அறிவு இருக்குது. பெரியார் சொன்னது தான். உன் சாஸ்திர சம்பிரதாயோட, உன் தலைவன் பாட்டன் முப்பாட்டனோட உனக்கு அறிவு இருக்குது. நீ யோசி, சிந்தி. அதை தான் செக் பண்ணுறாங்க. புரிஞ்சதை வச்சு ஆன்சர் போடணும், சிந்திக்கணும். ஓகேவா? நான் இதுக்கான ஒர்க் ஷீட் அனுப்புகிறேன். சால்வ் பண்ணாமல் வந்தீங்கன்னா வேஸ்ட்டு, பார்த்துக்கோங்க. ஒர்க் ஷீட் அனுப்புகிறேன். அதில் கூட்டு வட்டின்னு ஒரு வார்த்தை வரும். அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த கணக்கெலாம் விட்டுருங்க. தனி வட்டி மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு வாங்க. முன்னாடி ஏதோ அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த புக்கில் உள்ள கான்செப்ட்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்க. கேள்வி கேட்கணும். இங்கே வந்து நான் கொடுக்குறத அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கான இடம் நம்ம வகுப்பு இல்லை. சரியா? ரைட்.